தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினரால் இந்த மாநாட்டிற்கு அதிகளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் கூட்டம் கூடுவதை பொறுத்து நாளை நிகழ்ச்சியினுடைய நேரம் மாற்றம் செய்யப்படும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தலைமை நிர்வாகிகளால் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளை இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாடானது மாலை 4 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது அவர்களுடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கலை நிகழ்ச்சிகளுடன் மாலை 4 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கும் எனவும் தலைமை கழக நிர்வாகிகள் ஒவ்வொரு பிறகு விஜய் இறுதியாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் மாநாட்டிற்கு அதிக அளவு கூட்டம் வந்தால் கூட்டத்தை வருவதை பொறுத்து நிகழ்ச்சியினுடைய நேரம் மாற்றம் செய்யப்படும் என்று தமிழக வெற்றி கழகத்தினால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணி அல்லது 12 மணிக்கு மேல் நிகழ்ச்சி எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்று அவர்களுடைய தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. காரணம், கடந்த மாநாட்டின் போது காலை 3 மணி அளவு அதிகாலை 3 மணி அளவிலிருந்து கூட்டமானது மாநாட்டு திடலுக்குள் வந்து காத்திருந்தனர். அந்த கூட்டமானது வெயிலின் தாக்கத்தினால் பலரும் மயக்கம் ஏற்பட்டு அந்த பகுதியில் மயங்கி விழுந்தனர். அவர்களை அந்த பகுதியிலிருந்து அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் கூட போதிய வழி இல்லாத காரணத்தினாலும் பல அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது. பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அந்த மாநாட்டின் போது. அதனால் இந்த மாநாட்டின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதியும் நாளை காலை கூட்டங்கள் கூடுவதை பொறுத்தும் மாநாட்டுக்கு வளாகம் வந்து முழுவதுமாக நிரம்பினால் அங்க இருக்கக்கூடிய விஜய் எந்நேரம் வேணாலும் நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக அறிவுறுத்தல்களை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை நிகழ்ச்சி இந்த நேரத்தில் தான் தொடங்கும் என்று இதுவரை தமிழக வெற்றி கழகத்தினால் நேரத்தை முடிவு செய்ய முடியவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். அறிக்கையின் போது 4 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது வரை ஒவ்வொரு ரசிகர்களாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நிர்வாகிகள் பொதுமக்கள் என வாகனங்கள் மூலம் அழைத்து வரப்படுவதனால் அங்கு காத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் எல்லோரும் மாநாட்டு திடலை நோக்கி வந்தம் இருக்கின்றனர். இப்போதிலிருந்தே மாநாட்டு திடலுக்கு வருகின்ற காரணத்தினாலும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினாலும் மாநாட்டு திடலுக்கு ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் கூட்டங்கள் காலையில் அதிகமாக வருவதை பொறுத்து இந்த மாநாட்டு நேரத்தை எந்நேரம் வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைதான் நிறைவேறுவதாக தமிழக வெற்றி கழகத்தினால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.